இப்போ ரீசன்ட் டேஸ்ல எல்லாரும் வீட்ல, டீ கடையில, ஆபீஸ்லன்னு எல்லா இடத்துலயும் ஒரே டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா தங்கம் விலை ஏன் திடீர்னு கம்மியாச்சு, இன்னும் கம்மியாகுமா, இப்பவே வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல தான் அமெரிக்காவில் டாக்ஸ் ரேட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால வேற தங்க விலையில மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா. அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். போன வாரம் தங்கத்தோட விலை 10,000க்கும் மேல அதிகமாகி நம்மளுக்குலாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 3 நாளா ஒரு டிசாஸ்டர் மாதிரி கோல்டு ரேட் கம்மியாச்சு. அதே மாதிரி இன்னும் 3 நாள் கழிச்சும் கோல்டு ரேட் கம்மியாக வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கு பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கம் ஏன் இந்த விலை ஏறிச்சு ரீசன்ட் பாஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா விலை ஏறி இருக்கு. அதாவது சாதாரண மனிதர்கள் இத வாங்கக்கூடிய பொருளா இருந்தது இன்னைக்கு எட்டாத கனி மாதிரி ஆகி போயிடுச்சு. சோ என்ன ரீசன் இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்க, இந்த யூஎஸ் டாலர் இஸ் கால்ட் கிரீன் பேக். இந்த கிரீன் பேக்ல ஒரு கான்பிடன்ஸ் போயிடுச்சு. இது எதனாலனா நேரடியான பாலிசிஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இல்ல, விம்சிக்கலா இருக்கு, நாளுக்கு நாள் இது ஆர்பிட்ரியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மூவ்ல இத கொஞ்சம் கான்பிடன்ஸ், இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் லோ ஆயிடுச்சு. இந்த இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் லோ ஆன உடனே என்ன பண்றாங்க, அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற என்ன கான்பிடென்ட்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர்றது கோல்டு. ஸோ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை. எந்த ஒரு பொருள் விலை ஏறி இறங்கினாலும் டிமாண்ட் சப்ளை இஸ் அசோசியேட்டட். ஸோ சடனா டிமாண்ட் ஏறவும் விலை ஏற ஆரம்பிச்சது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், நிறைய கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எல்லாரும் யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டா கரன்சி பிரிண்ட் பண்ணாங்க. சோ இந்த டாலர் ஷேக்கியா இருக்கு, இது எப்போ வேணாலும் இன்னும் ஃபர்தரா விழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கரன்சி, எல்லா கரன்சியும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, கோல்டு ரிசர்வ் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸ் சேர்க்கும் போது டன்னா கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ரீசன் ஃபார் டிமாண்ட் இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர், செகண்ட் கவர்மெண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனோன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆல்டர்னேட்டிவ் டு அதர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆச்சு ஃபார் இன்வெஸ்டர்ஸ். பிரைமரிலி இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்னோட மூவ் தான் சொல்லுவேன். அடுத்தது கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு தட். தேர்ட் பாயிண்ட், இது இன்டர்நேஷனலி இந்த தாக்கத்தை பிரைஸ்ல ஏற்படுத்த ஆரம்பிச்சது. என்ன விலை விற்குது இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 1,58,614, 1,58,614 ரூபாய் இன்னைக்கு 24 கேரட் கோல்டு. நான் 22 கேரட்டுக்கு வரல. ஸோ விலை கண்ணாப்புனான்னு ஏற ஆரம்பிச்ச உடனே என்ன எல்லாரும் பண்றாங்க, ஒரு பேனிக் சிச்சுவேஷன். ஓஹோ, கோல்ட் பிரைஸ் இல்ல இன்னும் ஏறும் போல இருக்கே, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கி போடலாம் அப்படின்னு ஹோர்டிங் டெண்டன்சி வர ஆரம்பிச்சது. ஃபெடரல் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் ரேட்ஸ் இறங்கும் பொழுது கோல்ட் பிரைசஸ் ஏறும். கோல்ட் பிரைசஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனாங்கன்னா கோல்ட் பிரைஸ் சரிவாகும். பட் ஆனா இன்னைக்கு ரெண்டுமே பேரலா போயிட்டு இருக்கு. முந்தா நாளைக்கு ஃபெடரல் ரேட் ரிசர்வ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நோ சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல யூஎஸ்னோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் கோல்ட்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வர ஆரம்பிச்சது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க ஏறிச்சுன்னா தான் கொஞ்சம் இந்த கோல்டுல சூடு குறையும். ஆல்டர்னேட்டிவ்லி அது குறையல. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. முக்கியமான ஃபேக்டர் இது, இன்டர்நேஷனலி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எதனாலன்னு. இந்தியால எதனால ஏறுறது அப்படின்னு பார்க்கணும். இன்டர்நேஷனலா ஏறணும்னு இந்தியாலையும் ஏறணும். இந்தியாவில் என்ன ஒரு கான்ட்ரிபியூட்டர், 6% இம்போர்ட் டியூட்டி இருக்கு, 3% ஜிஎஸ்டி இருக்கு. இது ரெண்டு ஃபேக்டரும் இருக்கு. ஸோ இது அங்கேக்கும் இங்கேக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10% பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், இன்டர்நேஷனல் பிரைஸ்க்கும் இந்தியன் பிரைஸ்க்கும் இருக்கும். இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னன்னாக்க, இந்தியன் ருபி டு டாலர் அது 91, 92 கூட தொட்டுது. $1 ஒரு தங்க விலை அப்படின்னு நினைச்சுப்போம், நம்மளா நினைச்சுப்போம். $158.61 per gram.
ஸோ 158 இன்டூ 92 ரூபா கொடுக்க போறீங்க. ஸோ விலை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதே இது 85 இருந்தா 158.61 85 ரூபா. ஸோ விலை கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இட்ஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் இந்தியன் ரூபி டு டாலர். இது அடுத்த ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நம்பரை கொடுத்துருச்சு ஃபார் கோல்டு. இது ஏன் இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்னாக்க, நம்ம ட்ரம்ப்னோட டாரிஃப் ஆல்சோ இஸ் தி ஃபிஃப்த் ஃபேக்டர். எக்ஸ்போர்ட்ஸ் சரிவடைஞ்சது. அவர் 50% டியூட்டி போட்டதுனால எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சரிவடைஞ்சது. இந்த சரிவடைஞ்சதன் காரணமாக டாலர் நம்மள்கிட்ட இருக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. ஏன்னா இம்போர்ட்டுக்கு நம்ம நிறைய டாலர் கொடுக்குறோம். ஆயில் வாங்கும் பொழுது சிலது ருப்பியில கொடுக்குறோம், சிலது டாலர்ல கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஷார்டேஜ் ஆஃப் டாலர்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் அந்த பிரைஸ் $1 is equal to 91, 92 போனதுக்கு yet another reason. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா நேத்திக்கு என்ன பண்ணாரு ட்ரம்ப், இதை 18% ஆயிடுச்சு, குறைச்சிட்டோம், 50ல இருந்து 18 குறைச்சிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணா நோட்டிபிகேஷன் வரல. ஸோ இன்னைக்கு டாலர் ரேட்டு இறங்க ஆரம்பிச்சது. டாலர் ரேட்டுக்குன்னு நாளைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இறங்கும். இந்த ஃபேக்டர் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த டாரிஃப் லோயர் ஆனாக்க என்ன நடக்கும்? நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் போகும், நிறைய டாலர் வரும். அஃப்கோர்ஸ் ஓவர் நைட் எதுவும் நடக்காதுன்னு வச்சுங்களேன். இது இந்த ட்ரெண்ட் புரிஞ்சு எக்ஸ்போர்ட்டுக்கு போறவங்க ஒரு மாசம் ஆயிடும், ஆர்டர் எடுத்து பண்றதுக்கு ஒரு மாசம் ஆகும். ஸோ மோர் டாலர்ஸ் வில் கம். இதனால ஜெம்ஸ் ஜுவல்லரி, கோல்டு இதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. லெதர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபார்மா டு லிமிடெட் எக்ஸ்டென்ட் அடி வாங்கிச்சு. இப்ப இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சர்ஜ் ஆகும். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் 92 to 85 அந்த ரேஞ்சுக்கு தான் குறையும். இது ஒரு பெரிய ஒரு 4% தான் ஒரு டென்ட் இருக்கும், -4%. பட் இன்டர்நேஷனலா இந்த கோல்ட் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு ஆகும்? இன்னையில இருந்து ஃபியூச்சர்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 63% இன்க்ரீஸ் காட்டுது கோல்டுக்கு. ஸோ இன்னும் தங்கம் விலை உயரும். எப்போ உயரும்? இந்த ஒரு மாசம் டர்புலன்ஸ் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ். இனிமே மைனஸ்ல தான் இருக்கும். ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா ரேட் ஏறிச்சு, பட் டெஃபினட்டா இன்டர்நேஷனலி கொஞ்சம் ஏறிச்சு. பட் இந்தியால இந்த டாலர் ருபி கரெக்ஷன்னால கொஞ்சம் விலை குறையும். இந்த மாசம் வந்து பெரிய பிளக்சுவேஷன் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4 to 5% இவ்வளவுதான் இருக்கும். டிசம்பர்ல தங்கம் வாங்க போறோம்னா என்ன ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து ஆப்ஷன்ஸ் பிரீமியம்னு ஒன்று இருக்கு, ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபியூச்சர்ஸ் தான் பிக்கஸ்ட் மார்க்கெட். அதை பேஸ் பண்ணி பார்த்தாக்க 63% இன்க்ரீஸ் இருக்கு. இதெல்லாம் நான் பேசுறது பியூர்லி பேஸ்ட் ஆன் டேட்டா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.